அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கும் கேள்வியை ஒன்றாக சிந்திக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் பேசுகிறாரா இல்லையா? இதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த கேள்வி உங்கள் மனதில் அடிக்கடி வருகிறதா? பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயே பேசுகிறார் என்றால் அதற்கு என்ன அடையாளங்கள்? இன்று வேதத்திலிருந்து 5 தெளிவான அடையாளங்களை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் வெறும் சக்தி அல்ல, அவர் ஒரு நபர். அவர் பேசுகிறார், அவர் நம்மை வழிநடத்துகிறார், அவர் நம்மை திருத்துகிறார், அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆனால் நாம் அவருடைய குரலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். முதல் அடையாளம், உள்ளார்ந்த அமைதியும் உறுதியும் வரும். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். உலகம் கொடுக்காத சமாதானம். நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். பல குரல்கள் வருகின்றன. ஆனால் திடீரென்று ஒரு இதயத்தை தொடும் அமைதி வருகிறது. இதுதான் சரி என்ற உறுதி. இது பரிசுத்த ஆவியின் குரல். பைபிளில் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் திட்டங்கள் வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் இங்கே போகாதே என்று தடுத்தார். அவர் அமைதியோடு வழி நடத்தினார். இன்றும் அவர் உங்களை அப்படித்தான் வழி நடத்துகிறார். உங்கள் இதயம் படபடக்காமல் அமைதியாக இருந்தால் அது அவருடைய குரல். இரண்டாவது அடையாளம், வேத வார்த்தை உயிரோட்டமாக வரும். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அல்லது ஞாபகப்படுத்தும் போது அந்த வார்த்தை உங்கள் இதயத்தை நேரடியாக தொடும். அது உயிரோட்டமாக தற்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தும். இது எனக்காகத்தான் என்ற உணர்வு. இயேசு சொன்னார், ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டி உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் மனதில் வருது. அது திரும்ப திரும்ப வருது. அது பரிசுத்த ஆவியின் குரல். அவர் வேதத்திற்கு எதிராக ஒருபோதும் பேச மாட்டார். மூன்றாவது அடையாளம், பாவத்தை உணர்த்தி திருப்பிவிடும். பரிசுத்த ஆவியானவர் பேசினால் உங்கள் பாவத்தை மென்மையாகவும் தெளிவாகவும் உணர்த்துவார். இது தவறு என்ற உணர்வு, குற்ற உணர்வு அல்ல, மாற்றத்திற்கான அழைப்பு. நீங்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பி வரும் வழியை காட்டுவார். அப்போஸ்தலர் பேதுரு மறுதலித்த போது இயேசுவின் பார்வை அவரை திருப்பியது. இன்றும் ஆவியானவர் உங்களை அப்படி திருப்புகிறார். நீங்கள் ஒரு தவறான பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தோன்றினால் அது அவருடைய குரல். நான்காவது அடையாளம், மற்றவர்களை நேசிக்கவும் ஊழியம் செய்யவும் தூண்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது உங்கள் இதயம் மற்றவர்களின் பக்கம் திரும்பும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும், மன்னிக்க வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும் என்ற தூண்டுதல் வரும். அது சுயநலமான எண்ணம் அல்ல, அன்பின் தூண்டுதல். பெந்தெகொஸ்தே நாளில் ஆவியானவர் வந்தபோது சீடர்கள் தைரியமாக வெளியே போய் பிரசங்கித்தார்கள். இன்றும் அவர் உங்களை அப்படி அனுப்புகிறார். இந்த நபரிடம் போய் பேசு என்று தோன்றினால் அது அவருடைய குரல். ஐந்தாவது அடையாளம், கனி உற்பத்தி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வேலை செய்தால் அவருடைய கனி உங்கள் வாழ்வில் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நம்பிக்கை, கட்டுப்பாடு. உங்கள் கோபம் குறையும். உங்கள் பொறுமை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை இயேசுவை போல மாறும். கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட கனிகள் இவை. நீங்கள் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தால் அது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் பேசி வேலை செய்கிறார் என்ற அடையாளம். சகோதரர்களே, இந்த 5 அடையாளங்களும் உங்கள் வாழ்வில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசுகிறார் என்று உறுதியாக நம்புங்கள். அவர் பேசும்போது அமைதி தருவார், வேதத்தை உயிர்ப்பிப்பார், பாவத்தை உணர்த்துவார், அன்பால் தூண்டுவார், கனியை உற்பத்தி செய்வார். இன்று அமைதியாக இருங்கள், ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய குரலை எனக்கு கேட்க தரும் என்று கேளுங்கள். அவர் பேசுவார். அவருடைய குரலை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அவரை பின்பற்றுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பொழியப்படுவாராக. ஆமென்.